தன்னுடைய 20 வயசுல இருந்து ஜோதிடத்துல தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சு வச்சு எம்இ பட்டதாரி, ஒரு என்ஜினியரிங் படிச்ச ஒருத்தர் இந்த 15 வருடமா இந்த ஜோதிட கலையில தனக்குன்னு ஒரு பெரிய முத்திரையை பதிச்சிட்டு இருக்கக்கூடியவர் ஜோதிடத்துல எப்படி வந்தாரு? பட் ஜோதிடம் என்பது அறிவியல் சார்ந்த ஒரு ஆன்மீக மெய்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம். ஜாதகத்துல இப்போ சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்தை நீங்க பாக்குறீங்க. சூரியனுடைய வெப்பம் உங்க மேல படுறதுனால சூரியனுடைய தன்மை உங்களால உணரும். வாராகி அம்மனை உலகம் முழுக்க நீங்க கொண்டு போய் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் முதல்ல உங்க பதிவை பார்த்து தான் வாராகி அம்மனை பத்தி உண்மையா தெரிஞ்சுக்கிட்டேன். என் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில நம்ம குடும்பத்திலேயே நடக்கும்போது முருகன் மேல ஒரு பயங்கரமான கோபம், வெறி, சண்டை போட்டு போகவே கூடாது. ஏன்னா நம்ம என்ன கேட்குறோம், கடவுள்கிட்ட போய் காசு உணவா கேட்குறோம். ஸோ உலக மக்கள் எல்லாருக்குமே நான் சொல்றது, இப்போ வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, விடை தெரியாத கேள்விகள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எந்த தெய்வத்தெல்லாம் கும்பிட்டு வழிபட்டுட்டு நிறைய கோயில் குளத்துக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கூட கடவுளே நமக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வணக்கம். வைகாசி விசாகம் சிறப்பு கண்காட்சி கந்தன் காண விழாவா நடந்துட்டு இருக்கு. அதுல எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய ஜாம்பவான்களை கூப்பிட்டு முருகருடைய பங்கு அவங்களுடைய துறையில எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட இன்னைக்கு ஜோதிடத்துறையில எவ்வளவோ பேர் வந்து நம்மளுடைய சோசியல் மீடியா மூலமா பிரபலமாயிட்டு வர்றாங்க. ஆனா 15 வருடங்களுக்கு முன்னாடி தன்னுடைய 20 வயசுல இருந்து ஜோதிடத்துல தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சு வச்சு இந்த 15 வருடமா இந்த ஜோதிட கலையில தனக்குன்னு ஒரு பெரிய முத்திரையை பதிச்சிட்டு இருக்கக்கூடியவர். இவருக்கு ஜோதிடம் வந்து அவருக்கு படிச்ச ஒரு படிப்பு கிடையாது. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, அவருடைய படிப்பு அப்படின்னு பார்க்கணும்னா எம்இ பட்டதாரி, ஒரு என்ஜினியரிங் படிச்ச ஒருத்தர் ஜோதிடத்துல எப்படி வந்தாரு, அவருடைய அந்த ஜோதிட கணிப்பு எந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். எங்களுடைய குடும்ப நண்பர், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம், ஜோதிடர் அருண் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வணக்கம் அருண். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அருண். ரொம்ப வருஷமா வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இடம் இது. ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை தாண்டி ஒரு தெய்வீக சக்தியை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்துச்சு. நான் உண்மையை சொல்லணும்னா, நீங்க என்னை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது, வாராகி அம்மனை உலகம் முழுக்க நீங்க கொண்டு போய் இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் முதல்ல உங்க பதிவை பார்த்து தான் வாராகி அம்மனை பத்தி உண்மையா தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அப்போ சேனல் முதல்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க பேசிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வாராகி அம்மனை பத்தின ஒரு புரிதல். என் சமீபத்தில் கூட இப்போ நம்ம பேசும்போது கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், அவங்களோட வரலாறு எப்படி, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நீங்க இன்ஸ்பயர் ஆகி வந்தீங்க அப்படின்லாம் கேட்டேன். ஸோ இந்த அளவுக்கு இது ஒரு கடை அப்படின்றத தாண்டி நான் வரும்பொழுது உண்மையை சொல்லணும்னா, ஒரு கண்காட்சி அப்படின்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும், சும்மா வருமுன்னே பார்த்துட்டு ஜஸ்ட் ஹாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த படிக்கட்டு ஏறுற வரைக்கும் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு திருக்கோவிலுக்கு வந்தால் எந்த அளவுக்கான ஒரு ஒரு மனசில் அமைதி, ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு தெளிவு கிடைக்குமோ, ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஆத்மார்த்தத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தீங்க. அதுவும் அம்மனை பார்க்கும்போது ஒரு என்னை மீறி சொல்லும் போதே எனக்கு சிலுக்குது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஆட்சியான சக்தி இங்கே கிடைச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி. அதை நீங்கள் ஒரு பொது சேவையாக மக்களுக்கும் சரி, தொடர்ச்சியாக அவங்க பதிவுகளில் உங்கள் நிகழ்ச்சிகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலர் இங்கே வராங்க. அவங்க வந்து ஈவன் நீங்கள் ஒரு வியாபார நோக்கத்தில் அதை செய்யலைன்னு எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் பல நபர்களை இங்கே கூப்பிட்டு பல பேர்த்தோட இப்போ நம்ம பேசும்போது கூட ஒரு புள்ள இன்விடேஷன் கொடுத்துட்டு அது உங்கள்கிட்ட வளையல் கேட்டு நீங்கள் அந்த பிள்ளைக்கு ப்ளஸ் பண்ணி அனுப்புனீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. மக்கள்கிட்ட ஒரு பெரிய பக்தியை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த தெய்வத்தினுடைய சக்தி இது நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் வாராகி அம்மனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம். தொடர்ச்சியாக நீங்கள் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் என் சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அருண். அருணோட நீங்க சொன்னது அத்தனையுமே உண்மை. ஏன்னா நீங்க பேசும்போதும் சரி, நம்ம முதல்ல சேந்தமங்கலத்துல மீட் பண்ணும்போதும் சரி, அந்த அந்த சந்திப்பு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தெய்வீகமான ஒரு சந்திப்பா இருந்தது. ஒரு பூஜையில மீட் பண்ணோம், பேசிக்கவே இல்லை. அந்த பூஜை முடிய விட்டு பேசும்போது இவ்வளவு நேரம் நான் அடக்கி வச்சுட்டு இருந்தேன்ற மாதிரி 2 பேருமே நிறைய பேசிக்கிட்டோம்.
ஸோ அது வந்து மறக்கவே முடியாத இல்ல ஒரு சிலரோட மட்டும்தாங்க அந்த தெய்வீகத்தை ஃபீல் பண்ண முடியும். நான் உங்களோட பூஜைகள் தொடர்ந்து பார்ப்பேன். என்னன்னா தெய்வ காரியங்கள மட்டும் எப்பொழுதுமே யாரும் தொடர்ச்சியா செய்ய முடியாது. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டடா வளர்ந்த ஒரு புள்ள. நம்ம பாரம்பரியமா ஜாதகம் பார்க்குற குடும்பம் அப்படின்றதுனால, அப்பா, தாத்தா காலத்துல இருந்தே அந்த தெய்வ காரியங்கள்ல டெய்லி ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப சிரமத்த குடுக்கும். ஏன்னா நம்மளும் மனிதர்கள் தானே. நமக்குள்ளேயும் உணர்வு இருக்கு, உணர்ச்சி இருக்கு, அழுகை இருக்கு, கோபம் இருக்கு. எல்லா சூழலும் ஒரு மனுஷனுக்கு இயற்கையில சாதாரணமா அமையாது. அதெல்லாம் தாண்டி நீங்க இத தொடர்ச்சியா பண்ணும்போதே, கடவுள் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வுகள உருவாக்கி, ஏதோ ஒரு பகுதியில உங்களுக்குள்ள அவங்க இருந்தா மட்டும் தான் அத செய்ய முடியும்னு நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப நிறைவா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காகவே நீங்க, உங்க பிள்ளைங்க, தம்பி, பாப்பா, சார் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஜோதிட கலை அப்படின்றது உங்களுக்குள்ள எப்ப அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குன்றத நீங்க எப்போ உணர்ந்தீங்க? இதோட பின்னணி என்னவா இருக்கு? உங்களுடைய குடும்ப பின்னணி இதெல்லாம் எப்படி இருக்கு? ஜோதிடத்த பொறுத்தவரைக்கும் நான் ஃபீல் பண்ணது, நாங்க பாரம்பரியமா ஜாதகம் பார்க்குற குடும்பம் அப்படின்றதுனால, ஒரு ஜோதிட குடும்பத்துல பிறந்து வளர்ந்த ஒரு புள்ள. என் அம்மாக்கே இப்ப 60 வயசு ஆகப்போது. அம்மா சின்ன பிள்ளையில இருக்கும்போதிலிருந்து தாத்தா ரொம்ப புகழ்பெற்ற ஜோதிடர் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி. பாருங்க அதுவுமே எனக்கு முருகர் பேரா தான் தாத்தா பேர் வருது. அப்படி இருக்கும்போது, அத மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கும். கருவுல இருக்கும் பொழுதிலிருந்தே காதால கேட்டு கேட்டு வளர்ந்த ஒரு கலை இது. ஏன்னா அம்மா, தாத்தாவோட நிறைய பிரேயர்ஸ்லாம் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. அப்படி இருக்கும்போது நான் என்னோட காலேஜ் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கும்போது, எனக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு பெர்சனல் இன்சிடென்ட் வருது எனக்கு. அதுக்கப்புறம் ஜாதகத்தின் மீது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பெரிய ஈடுபாடு உண்டு. ஏன்னா ஜோதிட குடும்பம்ன்றதுனால எங்க அப்பா எப்போ போனாலும் பஸ்ல படிக்கட்டுல நிக்கிறதுக்கு கூட பார்த்து போப்பா, 7 நாடு நடக்குது, அஷ்டம சனி நடக்குதுன்னு சொல்லுவாருங்க. இன்னும் சொன்னா வேடிக்கையா இருக்கும். நான் யூஜி படிக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் மீட்டிங் கூப்பிட்டாங்க. அப்பா வராரு. பையன் யூனிட் டெஸ்ட்ல ஒரு இதுல ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா சொல்றாரு, என் புள்ள நல்லா படிப்பான். இப்ப அஷ்டம சனி நடக்குது. அதனால அவன் கொஞ்சம் மந்தமா இருக்கான்னு சொல்லுவாங்க. எந்த பேரண்ட்டும் இப்படி சொல்ல மாட்டாங்க. இத சொல்லும்போது கூட வெகுளியா, விளையாட்டுத்தனமா கூட இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு அந்த ஜோதிடத்தின் மீதான ஒரு நம்பிக்கையும், புரிதலும் உள்ள ஒரு குடும்பமா வளர்ந்தோம். அதுல ஒரு பெரிய ஈடுபாடும், ஆர்வமும் இருந்தது. சின்ன பிள்ளையில எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட், காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது சில இன்சிடென்ட் எனக்குள்ள நடந்தது. இது எதனால நடந்துச்சு அப்படின்னு ஒரு தேடல் வருது. நம்ம வீட்ல எல்லாருமே ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள். எங்க அப்பா என்னை விட பெரிய ஜாம்பவான். இந்த ஊடக வெளிச்சம் எனக்கு இருந்ததுனால நான் வெளியில தெரிஞ்சுட்டேன். இன்னைக்கு அப்பாவை டெய்லி 10 பேர் வீட்ல வந்து சந்திக்கிறாங்க. தாத்தா எல்லாருமே பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள். எனக்கு மாமா ஓம் சந்துரு சுவாமிகள்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். திருவண்ணாமலையில இப்போ ராஜ வீதியில கிரிவலம் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நியூஸ் ரீட்ஸ்ல கூட படிச்சிருக்கலாம். அவங்க தான் எனக்கு ஒரு ஆன்மீக குரு. நான் சின்ன வயசுல இருந்து மாமா கூடவே டிராவல் பண்ணேன். அப்போ எனக்கு இன்சிடென்ட் நடந்தப்பெல்லாம் நான் டெய்லி அவரை தொலை பண்ணிட்டே இருப்பேன். மாமா எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து சில விஷயங்களை என்கிட்ட வெளிப்படுத்தும் போது, அப்புறம் நம்ம ஃபேமிலியே ஜாதகம் பார்க்குறவங்கன்றதுனால எனக்கு நான் என் ராசிக்கு எப்போ நல்ல நேரம் வருவாருன்னு எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பேன். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இல்லடா இப்போ 4ல் குரு, 5ல் குரு வரும்பொழுது உனக்கு சூப்பராக இருக்கும் டைம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி குரு பெயர்ச்சி மாறுச்சு. எதேச்சியா இந்த ஜாதகத்தை கத்துக்கிட்டேன். என் நேரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உள்ள வந்தேன். அப்புறம் இதுல உண்மை இருக்குன்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா பொதுவா ஒரு ஜோதிட குடும்பம்னு சொன்னா கூட நான் வெளியில இருந்து நினைச்சது ஏதோ ஒரு பொழப்புக்காக பார்ப்பாங்களோ அப்படின்னு நானே நினைச்சிருக்கேன். பட் இதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இந்த ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை, அந்த கிரகங்கள் எப்படி ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யுது, அது ஒருத்தவங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுக்குது, அதே ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு கீழே போட்டு காலி பண்ணுதுன்றதை நான் அனுபவ ரீதியா உணர்ந்தேன். அதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த கலையை நான் தொட்டனோ இல்லையா, அந்த கலை கடவுள் நமக்கு அந்த பிராப்தம் அந்த ரத்தத்திலே கொடுத்ததால அது அடுத்தடுத்த படிநிலையை அப்படியே கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன்னா 20 வயசுல ஒரு பையன், அதாவது அது வந்து ஒரு விடலை பருவம்னு கூட சொல்லலாம். அந்த நேரத்துல இத மாதிரியான இந்த ஜோதிடம், ஆன்மீகம்ன்ற தேடல் வந்து எல்லாருக்கும் வர்றதில்ல. அதுக்கான வித்து அப்போ உங்களுடைய தலைமுறை தலைமுறையா இருக்குன்றத நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க நான் அடுத்து கேட்கணும்னு நெனச்ச கேள்விக்கு கூட சேர்த்தே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது அது அறிவியலா இருக்கா? அல்லது ஆன்மீகமா தான் இருக்கா? அது ஒரு ஜோதிடத்தை நான் உண்மையை சொல்லணும்னா, இப்போ நம்ம உலகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப சமகாலத்துல நம்ம பேசும்போது, ஒரு உண்மையான நிகழ்வை கூட நம்ம அறிவியலோடு பொருத்தி பார்த்ததுக்கு பிறகுதான் அது உண்மை அப்படின்னு சொல்ற இடத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். பட் ஜோதிடம் என்பது அறிவியல் சார்ந்த ஒரு ஆன்மீக மெய்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம்.
ஜாதகத்துல இப்போ சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்தை நீங்க பாக்குறீங்க. சூரியனுடைய வெப்பம் உங்க மேல படுறதுனால சூரியனுடைய தன்மை உங்களால உணர முடியுது. கரெக்ட் தானே? கண்டிப்பா. சந்திரனுடைய நில ஒளியை பாக்குறீங்க. அந்த நில ஒளி நம்ம மேல படும் பொழுது அது தரக்கூடிய இதம் என்பதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இப்ப இந்த வானத்துல இருக்கக்கூடிய 9 நவ கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் இருக்கிறது. நம்ம பேசக்கூடிய நேரத்துல கூட இங்க பக்கத்துல சுக்கிரனுடைய ஒளி நம்ம மேல படலாம். அல்லது ஒரு ராகு கேது ஒரு காத்தா கூட நம்மகிட்ட சுத்தி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு உணர்வு ரீதியான வேலைப்பாடுகள் இயற்கையிலே இருக்கு. அதை நம்ம கண்கூட பார்த்த 2 கிரகத்தை வச்சுக்கிட்டு பேசுறோம். வான சாஸ்திரத்துல வானவியல்ல இப்போ இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியா பேசுறோம். இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் மொபைல்ல வந்துருச்சு. நீங்க மொபைல்ல பார்த்தாலே கண் கூட அங்க செவ்வாய் இருக்கு, அங்க குரு இருக்கு, அங்க சுக்கரன் இருக்குன்னு தெரியும். ஸோ வெள்ளி முளைச்சிருச்சுன்னு சொல்லி கிராமத்துல கேள்விப்படுவோம். அதிகாலையில நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நகர்வு என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அணுக்களாக தாக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். இப்போ ஜோதிடம் என்பது ஒரு ஒரு மெய் ஞானம். அது விஞ்ஞானத்தையும் கடந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அறிவியலோடு தொடர்பு படுத்தி இன்னைக்கு ஒரு விவாதத்துக்குள்ள அதை கொண்டு வருவாங்க. பட் எனக்கு என்னன்னா, காத்தை வந்து நீங்க நிரூபிக்க முடியுமா? கடவுளை நிரூபிக்க முடியுமா? உணரத்தான் முடியும். ஸோ காத்து எங்க இருக்குன்னா, மூச்சு காத்து தாங்க நம்மளை வாழ வைக்குது. அந்த மூச்சு காத்து எங்க காட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன்னா எங்க காட்ட முடியும்? ஸோ அந்த மாதிரி நான் ஜோதிடத்தை நினைப்பது கடவுள், காற்று, ஜோதிடம் இது 3மே நான் ஒரு நேர்கோட்டில் தான் பார்க்குறேன். அது வாழ்வியலை கடத்தி அப்படியே அழகா எல்லாருக்கும் கொண்டு போயிட்டு இருக்குன்னு நம்புறேன். அதை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி. ரொம்ப அழகான ஒரு விளக்கம். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது வைகாசி விசாகத்துக்கான ஒரு கண்காட்சிக்கு நீங்க வந்திருக்கீங்க. இந்த முருக சக்தி, முருகருடைய பங்கு இந்த ஜாதகத்துல என்னவா இருக்கு? என்ன மாதிரி இருக்கிறவங்க இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள்னு பர்டிகுலரா இதை பிரிக்கணுமா? அல்லது முருகர் சக்தின்றது எல்லா ஜாதகக்காரர்களுக்கும் கும்பிடலாமா? அதை நீங்க வந்து சொல்லணும். ஸோ முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் அப்படின்னு எல்லா ஞானியர்களாலும் போற்றப்பட்டதை நம்ம கண் கூட பார்த்துருப்போம். ஸோ முருகனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கும்பிடணும், அவங்க தான் கும்பிடக்கூடாது அப்படின்ற வரையறை ஜோதிட ரீதியாக இல்லை, உண்மையை சொல்லணும்னா. ஸோ முருகப்பெருமான் ஞானத்திற்கு வடிவானவன், அவன் கருணைக்கு வடிவானவன், அதர்மத்தை அழிக்கக்கூடியவன், அகந்தையை அழிக்கக்கூடியவன், எதிரி சத்துருக்களை ஒழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசும்போது கூட சொன்னேன், முருகன் வந்து குழந்தை மனமும் அவருக்குள்ள இருக்கு, அரக்க குணமும் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 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 தாயுள்ளத்தோடு முருகனுடைய பாதத்தை, அவருடைய கரங்களை நம்ம இறுக்கமா பிடிக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய மகிமை வாழ்க்கையில பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு ஒரு பேருதாரணம் நானே. எனக்கு சென்னை தெரியாதுங்க. எங்க அப்பா வந்து விழுப்புரத்துக்கு பஸ் ஏறி போகணும்னு சொன்னா கூட அனுப்ப மாட்டாங்க. வெளியில போனா புள்ள கெட்டுடும் அப்படின்னு கண் பார்வையிலே படிக்கணும், கண் பார்வையிலே இருக்கணும் நினைச்சு வளர்ந்த ஒரு குடும்பம் நான். திருச்செந்தூர்லாம் போறது எனக்கு ஒரு பெரிய கனவு. எங்க இருக்குன்னு கூட தெரியாது, திருச்செந்தூர்லாம் எந்த பக்கத்துல இருக்குன்னு தெரியாது. நான் காலேஜ் முடிச்சதுக்கு பிறகுதான் என் புரிதல் படி அப்பதான் எங்க டேடி கூப்பிட்டு போறாங்க. 2011-12 பீரியட்ல தான் நான் போனேன். ஸோ அந்த கோவில் போயிட்டு நான் முதல்ல முருகனை பார்த்து ஆத்மார்த்தமாக உணரும் பட்சத்துல எப்பொழுதுமே முருகன் கோயில் போயிட்டு சொன்னா எனக்கு கண்ணில் தண்ணி மட்டும்தான் வரும். அதுவும் பயங்கரமான ஒரு என்ன மீறி ஒரு இடம் புரியாத ஒரு கண்ணீர் வந்துடும். ஒன்னே ஒன்று தான் சாமிகிட்ட வேண்டிக்கிறது, உன்னை பக்கத்துல நின்று பார்த்தா போதும், செக்யூரிட்டியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் முருகனின் மீது ஆணையாக வேண்டிட்டு வருவேன். எப்படியோ உன்னை பக்கத்துல நின்று பார்க்கணும், நீ யாரும் தள்ளி விடக்கூடாது. ஏன்னா நம்ம யார்ட்டையும் நான் இன்னைக்கும் கோயிலுக்கு போனா கூட அந்த சிபாரிசு கேட்கறதுக்கு கூச்சப்படுற ஒரு சுபாவம் எனக்கு உண்டு. இதுக்காக போய் கேட்கக்கூடாது, கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா வருத்தமாயிடும் அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். சாமிகிட்டே வேண்டிப்பேன், அதுக்குரிய தகுதியினை கொண்டு வந்து சேரு அப்படின்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்து ஒரு சாதாரண கிராமத்துல வளர்ந்தேன்னா இன்னைக்கு உங்க கூட உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு 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 ஆற்றலையும் கடவுள் இந்த சூழலையும் இதுக்குரிய ஒரு அமைப்பையும் எனக்கு கொடுத்துருக்கான்னா இது முருகன் கொடுத்ததுன்னு நான் ஆத்மார்த்தமா நம்புறேன். இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களோட இதயத்துல அவங்க வீட்டு புள்ள மாதிரி கடவுள் கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் ஒரு பெரிய பிராப்தம். ஜோதிடத்தால இது கிடைச்சதுன்னா சத்தியமா நான் நம்பினதே கிடையாது. இது முருகனுடைய அருட்கொடை மட்டுமே. ஸோ முருகனை நீங்கள் ஆத்மார்த்தமாக சுவாசிச்சு நேசிச்சு கடவுளை கும்பிட்டா நிச்சயமாக உங்களுக்கான உயர்வை கொடுப்பார். அதே முருகப்பெருமான் அதர்மத்தை அழிக்கிறாரு, ஆணவத்தை அழிக்கிறாரு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் சூர சம்ஹாரத்தையே அவர் நிகழ்த்தி காட்டியதை வரலாறா நம்மளும் படிச்சிருக்கோன்றது உண்மை. ஸோ ஜோதிடத்துல முருகப்பெருமான 2 கிரகத்தோடு தொடர்பு படுத்துவாங்க. அதுல ஒன்று மேஷ ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால அவங்க அந்த ராசிக்காரர்கள் முருகனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே முடியல, நம்ம உண்மையான அன்பு, உண்மையான பாசம், நேர்மை வச்சு கூட கடவுள் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கலையே நினைக்கக்கூடியவர்கள் முருகப்பெருமானுடைய பாதத்தை இறுக்கமா பிடிச்சா போதும்.
அந்த முருகன் அவங்களுடைய வாழ்க்கையை 100 மடங்கு மாத்தி காட்டுவான். என்ன அடி அடின்னா அடி, அப்படி ஒரு அடி அடிப்பாரு முதல்ல. அவரை வெறுக்கிற அளவுக்கு அடிப்பாரு, அவரை திட்டுற அளவுக்கு அடிப்பாரு, அவரை பயங்கரமா கோவப்பட்டு பேசுற அளவுக்கான சோதனைகளை முருகப்பெருமான் கொடுப்பார். ஆனாலும் எவ்வளவு வழிகளை உங்களுக்கு கடவுள் கொடுத்தாலும் அதுல இருந்து நீங்க பின்னாடி கத்துக்கிட்ட பாடத்தை நினைச்சு பார்க்கும்போது அந்த முருகனுடைய பாதத்தை இறுக்கமாகத்தான் பிடித்துக் கொள்வார்கள். ஸோ அந்த அடிப்படையில 12 ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக நேசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் சத்தியமாக செய்வார். எனக்கு இந்த இந்த இது ரிலேட்டடா எனக்கு என்னவோ இந்த ஒரு இன்டர்வியூ எனக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு தோணுது. நீங்கள் எங்களுக்கு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கொடுக்கணும். ஆனால் இந்த இன்டர்வியூவில் எனக்கு இப்போ அடுத்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோன்றுறது. நம்ம முதல்ல மீட் பண்ண சேந்தமங்கலம் சண்டியாகம். இந்த சண்டியாகத்தோட சிறப்பை நீங்கள் சொல்லணும், அதை நாங்கள் எல்லாரும் கேட்கணும். சண்டியாகத்தை பொறுத்த வரைக்கும் சேந்தமங்கலத்துக்கு வந்ததே ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் நீங்கள், ஏன்னா அது உங்கள் தலைமையில் நடந்துச்சு, அதை முதல்ல நீங்கள் எடுத்து பண்ணீங்க. நம்ம சேந்தமங்கலம் அருண் அண்ணா தான் எனக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் போன வருஷமே உங்களை சந்திக்கணும்னு பார்த்தோம், அது முடியாமல் போச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வரேன், அப்புறம் நீங்களாம் வரீங்கன்னு சொன்னார். அப்புறம் நல்ல சந்திப்பாக இருக்கும்னு அன்னைக்கு வந்தேன். ஸோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு உண்மையை சொல்லணும்னா, நான் கலந்துக்கிட்ட முதல் சண்டியாகும் அந்த சேந்தமங்கலம் மங்காளம்மன் கோயில் சண்டியாகம் தான். அதை நான் பெருசாக எதிர்பார்த்து வரல. பட் அங்கே வந்ததுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் அத்தனையுமே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துச்சு. அது உண்மையை சொல்லணும்னா ஒரு பெரிய அதிர்வுகளை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெறுமனே வந்து உட்காரும் பொழுது அந்த அந்த அம்மனுடைய அருள் வந்து ஒரு பெரிய பரிபூரண சக்தியை கொடுத்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ பொதுவாக சண்டியாகம் 13 அத்தியாயம் தானுங்களா? ஆமாம், 13 அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ சண்டிகாதேவியை வச்சு நம்ம வழிபடுறோம். அது பொதுவாக அந்த கடவுள் வந்து கல்வி, செல்வம், அறிவு, ஞானம், எதிரிகளை அழிக்கக்கூடியதுன்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம அம்பிகையை வழிபடுறோம். ஸோ அதனுடைய ஒரு பெரிய மகத்துவம் அந்த சண்டியாகத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அப்போது சண்டியாகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்ததுக்கு பிறகு நான் உணர்ந்த புரிதல், ஒரே ஒரு யாகத்தில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னா சண்டியாகத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நான் மனதார நினைச்சேன். நானும் பல லட்சம் பக்தர்களுக்கும் சொல்லியிருந்தேன். ஏன்னா சண்டியாகத்தோட சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தனியான பூஜைகளை நாம் செய்யறது ரொம்ப சிரமம். படிப்பு வேணும்னா ஒரு பிரேயர்ஸ் பண்றாங்க, ஒரு யாகம் பண்றாங்க. பணம் வேணும்னா ஒரு யாகம் பண்றாங்க. ஒரு எதிரி சத்ருவை அழிக்கிறதுக்கு ஒரு யாகம் பண்றாங்க. செல்வ வளம் பெறுகிறதுக்குன்னு ஒரு தனி யாகங்களை செய்யறதை நம்ம வழக்கமா பார்த்தோம். ஸோ அந்த சண்டி யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த 13 அத்தியாயத்திலும் உச்சரிக்கக்கூடிய அந்த மந்திர வார்த்தைகள், அந்த ஒளி நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. அந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையை சொல்லணும்னா, அது வார்த்தையால சொல்ல முடியாத நிறைய அதிசயங்களை அந்த சேந்தமங்கலம் அங்காளம்மன் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்தா எப்படிப்பட்ட ஒரு மனநிறைவு இருந்துச்சோ அந்த மாதிரியா இருந்துச்சு. அங்க வந்த பக்தர்கள், மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அப்புறம் நிறைய என்னன்னா, இப்போ உங்க கூட நான் வரேன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இங்க வந்தவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கும் போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். இப்போ இங்கே பல 100 பேர் வராங்க, அவங்களுடைய குறைகளோட வந்து உங்களை சந்திக்கிறாங்க, இந்த அம்மனை பார்த்துட்டு போகிறாங்க. அம்மனை பார்த்ததுக்கு பிறகு லைஃப்பில் ஒரு பெரிய அதிசயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அதே உணர்வை நான் சேந்தமங்கலத்தில் ஃபீல் பண்ணேன். அங்கே வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே நம்ம கையில் குழந்தையெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. சார், போன வருஷம் வந்தோம், குழந்தை இல்லைன்னு சொல்லி, இந்த வருஷம் குழந்தையோட நாங்கள் வந்திருக்கோம். போன வருஷம் பாப்பா கல்யாணம் நடக்கலைன்னு வந்தோம், இந்த வருஷம் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பேர் உதாரணம் நானே. அருணனை நாங்கள் பேசும்போது சொன்னார், குருஜி நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லைண்ணா இப்போதைக்கு எனக்கு அதுக்கான சூழல் இல்லை, அதுக்குரிய எண்ணம் கூட இல்லாமல் போயிட்டு இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அங்காளம் வந்து அடுத்த வருஷம் வரும்போது நீங்கள் ஒய்ஃபோட வருவீங்கன்னு சொன்னார். ஸோ கடவுள் வந்து நான் குழந்தையோடவே வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு பர்சனலாக அந்த அனுபவம் கொடுத்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு உணர்வு. உங்களெல்லாம் பார்த்தது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த எல்லாருடைய ஒரு கூட்டு முயற்சின்றதை விட அதை நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு முன்னெடுப்பு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா. இந்த முன்னெடுப்பு நாங்களா வச்சோம் அப்படின்னு சொல்றதோட அருண் தம்பி மூலமா அங்காளம்மன் அனுப்பிச்சு வச்சா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம அந்த சண்டியாகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வர்றது, போன வருஷம் சண்டியாகத்தில் நமக்கு தெரிஞ்ச அக்கா நேற்று நம்ம அட்டன் பண்ண ரிசப்ஷன், திருவண்ணாமலையில் நம்ம அட்டன் பண்ண அந்த ரிசப்ஷனில் அந்த அக்கா மேகலாக்கா அவங்க பொண்ணுக்காக அவங்க அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. பொண்ணு கல்யாண விஷயத்தில் அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க தான் அந்த சண்டியாகத்தில் அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்துறாங்க. அந்த நேரம் நான் மனசார கண்ணீர் விட்டு நான் அவளுக்காக வேண்டேன், அம்மா அடுத்த வருஷம் கழுத்து நிறைய அந்த புள்ள வரணுமா அப்படின்னு நானுமே உருகி வேண்டினேன்.
அந்த ஒரு காரணத்துக்காகவே எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் நேற்று ரிசப்ஷன் அட்டன் பண்ணோம். நம்ம எல்லாருமே கல்யாணம் அவங்களுக்கு ஆத்தூர்ல நடந்ததுனாலும் நம்ம வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்ணது, இதை மாதிரி நிறைய அற்புதங்கள். இதுல நான் சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலரா இங்க மணலியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்ல, வாடிக்கையாளர் பொருள் வாங்குறதுக்காக இல்லை, அவங்க என்னுடைய ஃபாலோவர்னே நான் சொல்லுவேன். அவங்க வந்து சண்டியாகத்துல அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் அந்த வேலையை விட்டு வந்து கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகுது போல இருக்கு. அந்த பிஎஃப் பணம்ன்றது வந்து அந்த கம்பெனியே மூடிட்டதுனால அது கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போன ஒன்று, அவங்க சண்டியாகம் போயிட்டு வந்தப்போ கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருந்தது. அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அக்கா நான் அதாவது எங்களுக்கு தேவை இருக்கானா இதெல்லாம் எப்படி நடக்கும், இதை போய் நான் கேட்கறது எப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சேன். நான் மனசுக்குள்ள சந்தேகமா நினைச்சிட்டு நடக்காத ஒன்றை போய் ஏன் சாமிகிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடந்ததுக்கான சாட்சியா சொன்னதா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அற்புதம். இன்னொன்னு நம்ம சேந்தமங்கலத்தை பத்தி சொல்லணும்னா, நீங்களும் வேலை இல்லாதவர் கிடையாது, நானும் வேலை இல்லாதவ கிடையாது. எப்படி திருவண்ணாமலை எப்படி இழுக்குமோ அதே மாதிரி அருண் தம்பி எப்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் இல்லைங்க என்னாலாம் வர முடியாதுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நம்மளால மறுத்து பேசவே முடியல. அந்த அம்மா அப்படி நம்மளை ஆட்கொண்டு வச்சிருக்காங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கிறேன். ஏதோ என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு, உன்னை எப்படி அந்த ஊர் தத்தெடுத்துருச்சா அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு அந்த ஊர் மக்களா இருக்கட்டும், அந்த சண்டியாகமா இருக்கட்டும், நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்மையிலேயே வாழ்க்கையில கொடுத்துட்டு இருக்கு, பெரிய ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ரொம்ப எளிய மக்கள் எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். நான் அங்க கோயில்ல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது கூட சொன்னேன், வாழ்க்கையில விடை தெரியாத பல கேள்விகளுக்கு நீங்க அந்த மண்ணுல கால் பதிச்சு அந்த அம்மனை மனதார கும்பிட்டா போதும். ஏன்னா அங்க வந்து சுயம்பா ஒரு புற்று உருவாகிருக்கு. ஸோ அதில் ஆலிங்கனம் செஞ்சு அற்புதமாக சிவனும் அந்த இடத்துல பக்கத்துலேயே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு அபூர்வமான விஷயம்தான். அதுவும் இயற்கையில் உருவாகி இருக்கக்கூடிய மூலவர்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் அருண்டனாலும் சின்ன பிள்ளையில இருக்கும் போதுலேருந்து அந்த சாமியை பார்த்து வளர்ந்தவங்க. பட் அவர் சொல்லும்போது கூட எல்லாருமே கோவில்னா மிகைப்படுத்தி தானே சொல்லுவாங்க. அப்போ நீங்களும் பல அனுபவத்தை பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். இந்த துறையில் நம்ம இருக்கிறதுனால ஸோ அப்படி தான் கூப்பிடுவாங்க. பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு அந்த கோவிலில் நின்று அந்த அம்மனை வழிபடும் போது அங்கே இருக்கக்கூடிய உணர்வுகள் நமக்குள்ள வெளிப்படுத்தின விஷயங்கள் ரொம்பவே வேறையா இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு பேர் உதாரணம் நான் தான் அந்த ஸ்டேஜில் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கோவிலுக்கு நான் வரும்போதெல்லாம் உண்மையை சொல்லணும்னா எனக்கே ஒரு மிகப்பெரிய கடினமான சூழல், ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில எந்த பாதைகளில் நம்ம பயணம் பண்ணணுன்றது கூட ஒரு தெளிவில்லாத ஒரு விஷயத்துல தான் அங்கே நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அம்மன் முன்னாடிலாம். பட் கடவுள் வந்து இன்னைக்கு அந்த அம்மனை வழிபட்டதுக்கு பிறகு வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள்லாம் வேற. இறைவனுடைய அருளோடு எனக்கு திருமணம் நடந்துச்சு. சமீபத்தில் பாப்பா பிறந்தா எனக்கு ஆண்டவனுடைய அருளோடு. ஸோ அதுக்கு அடுத்தது நான் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த அம்மனை வழிபட்டுட்டு அது மனைவி சமயத்தினா குழந்தையை கூட்டு போயிட்டு அந்த கோவிலில் சாமி பார்த்தது ஒரு மிகப்பெரிய உணர்வு தான். ஸோ உலக மக்கள் எல்லாருக்குமே நான் சொல்றது, இப்போ வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, விடை தெரியாத கேள்விகள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எந்த தெய்வத்தெல்லாம் கும்பிட்டு வழிபட்டுட்டு நிறைய கோயில் குளத்துக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கூட கடவுளே நமக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சண்டியாகம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் உங்களுக்கு. அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த அந்த மந்திர கீர்த்தனை ஒலிகளை நீங்கள் காதால கேட்டால் போதும், அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகையை நீங்கள் சுவாசிச்சா போதும், அந்த குருவனுடைய அருளை நீங்கள் ஆத்மார்த்தமாக பார்த்தாலே போதும், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அந்த அம்மன் நிகழ்த்தி காட்டுவாங்க. அதுக்கு ஒரு பேருதாரணம் நானே. நீங்க எல்லாரும் வரணும்னு நான் என் சார்பா அன்போட கேட்டுக்கிறேன். வரணுன்றதை தாண்டி எல்லாத்துக்கும் அந்த அருள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அது 13 அத்தியாயம். முதல் வருடம் என்னை அங்க யாருக்கும் தெரியாது. நான் வந்து அருண் தம்பி வந்து அழைச்சப்போ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு அந்த யாகம் நடக்கிற இடத்துல எனக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு உட்கார்றதுக்கு மட்டும் இடம் வேணும், அப்படி கொடுப்பீங்களா அப்படின்னு மட்டும்தான் கேட்டேன். விஐபி அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து நான் தரையில் உட்காந்து அந்த யாகத்தை நான் முழுசாக வாங்கணும்னு. எங்கள் அம்மா நம்ப மாட்டீங்க, ஒரு பேர் ஆற்றலை நாங்கள் உணர்ந்தேன். தவம் மாதிரி காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த ஒரு யாகம் மதியானம் 3 மணி 4 மணிக்கு முடியுது. அந்த முழுசாக அந்த 13 அத்தியாயமும் எப்படி ஒரு மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி, ஏன்னா இந்த கால மக்களுக்கு அதைத்தான் சொல்லணும். மொபைல் சார்ஜ் போடும்போது அந்த 100% வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணால் அது வந்து அன்றைக்கி ஃபுல் டே யூஸ் பண்ணலாம்ல, அது மாதிரி நான் அங்கே உணர்ந்தேன். இன்னும் அந்த கோவில் எந்த அளவுக்கு என்னை இழுத்துருச்சு அப்படின்னா, என் குலதெய்வம் தாண்டி நான் எங்கேயும் போய் ஒரு நாள் நைட்டு தங்கி கும்பிடணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது. ஆனால் சேந்தமங்கலம் கூப்பிட்டா மட்டும் 3 நாள் கூட இருக்கக்கூடிய அந்த மனசையும்
அந்த அமைதியவும் அந்த இடம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அங்கே நான் பார்க்குறேன், நம்ம கூட அந்த வருஷம் சண்டியாகத்தில் கலந்துக்கிட்டு அவர் விஐபியாக வந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் விவிஐபியாக மாறி இருக்கிறது உண்மையிலேயே அம்பாளுடைய பார்த்தோம். அது நிறைய விஷயங்கள் அங்க உணர முடிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமா அங்க ஃபீல் பண்ண முடியுது. நான் அங்காளம்மன் கோயில் போனதே இல்லைங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், இங்கதானே நான் ஒரு ஆத்மார்த்தமா பக்கத்துல இருந்து பாக்குறேன் சாமியை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் தான் சொன்னேன், மிகைப்படுத்தி தெய்வத்தை உருவகப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்குள்ள எப்பவுமே வந்ததில்லை. நான் அதை ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டேன். நான் ஃபீல் பண்றேன், நான் சொல்றேன் கடவுளை அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு கூட முருகனை பத்தி பேசும்போது கூட உணர்வு ரீதியா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி யாராவது முருகனை பேசியிருப்பாங்களான்னு தெரியல. முருகனை திட்டுறதுனாலே எங்க அம்மா என்ன பல தடவை அடிச்சிருக்காங்க, பயங்கரமா திட்டிருக்கேன். அப்ப நான் உன்னை உணர்ந்தேன், கால நேரம் சூழல்கள் ஒரு மனிதனுக்கு சரியில்லாத பட்சத்துல தெய்வத்தினுடைய அருளை கூட அவர்களால் பெற முடியல. அந்த கோவில் இப்ப நம்ம பேசுற நேரத்துக்கு நான் 3 வருஷம் ஆச்சு முருகன் கோயில் போய் சாமி கும்பிட்டு. நாளைக்கு தான் மாலை போடலான்னு இருக்கு முருகனுக்காக வேண்டி. அப்பதான் உணர்ந்தேன், ஸோ கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்குறாங்க, போராட்டத்தை கொடுக்குறாங்க, வழிகளை கொடுக்குறாங்க. நிறைய பெற்றோர்கள் இருப்பீங்க, நான் உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், புண்ணியத்தை பண்றேன், கடைசியில என் புள்ள தான் கஷ்டப்படுது. நான் எல்லாருக்கும் செஞ்சு வாழ வச்சேன், கடைசியில என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கல, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லை, உடம்பு முடியாம போச்சு அப்படின்லாம் நிறைய நிறைய பேர்த்த நான் ஜோதிடரா இருக்கிறதுனால சந்திக்கிறேன். ஸோ அப்பெல்லாம் எனக்கே கோவம் வரும். ஏன்னா ஒரு பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த புள்ள வாழாம வந்துருதுன்னு பொழுது ஒரு பெத்தவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். நான் அதை அனுபவத்தை உணர்ந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அப்போ கடவுள் எங்க இருக்குன்னே எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அப்போ என் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் தனிப்பட்ட முறையில நம்ம குடும்பத்திலேயே நடக்கும்போது முருகன் மேல ஒரு பயங்கரமான கோபம், வெறி, சண்டை போட்டு போகவே கூடாது. ஏன்னா நம்ம என்ன கேட்குறோம் கடவுள்கிட்ட போய், காசு ஒன்றா கேட்குறோம்? போயிட்டு நின்னா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கறேன், மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை முழுசா கும்பிடுற எண்ணம் இருந்தா போதும் எனக்குள்ளன்றதை மட்டும்தான் முருகனை பார்த்தா என் வேண்டுதலா இருந்துச்சு. எனக்கு பங்களா கொடு, கார் கொடு, சொத்து கொடு, சுகம் கொடுலாம் சத்தியமா கேட்டது கிடையாது. பேர் புகழ கொடு, மக்களுக்கு நல்ல விதமா 4 விஷயத்த செய்யறதுக்குரிய ஆற்றலை கொடுன்னு மட்டும்தான் கடவுளை கேட்டேன். ஆனால் சில விஷயங்களை முருகன் நமக்கு கடுமையான சோதனைகளை கொடுக்கும் பட்சத்துல கோவம் வந்து நானே பேசியிருக்கேன். பட் அதை பிற்காலத்துல உணரும் போது ஒரு பெரிய நன்றியை தான் கடவுளுக்கு சொல்லணும்னு இப்ப நினைக்கிறேன். ஏன்னா நாம் சந்தித்த விளைவுகள்லாம் வேற யாராவது சந்தித்திருந்தால் வாழ்க்கையில இன்னும் பல்வேறு விதமா அவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க அல்லது கீழே போயிருப்பாங்க. பட் இதை வந்து கடவுள் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. அப்பதான் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வார்த்தை எனக்குள்ள சமீபத்துல நான் சொல்ல ஆரம்பிச்சேன். மழை பெய்யும் போது துணியை காய வச்சா எப்படி, மழை பெய்யும் போது துணியை காய வச்சுட்டு அது நனைஞ்சிருச்சுன்னு வருத்தப்படுறதும், மழையில பயிரை விதைச்சிட்டு அது தண்ணியில போயிடுச்சுன்னு வருத்தப்படுறதுலையும் பலன் கிடையாது. ஒரு மனிதனுக்குரிய காலம், நேரம், சூழல் சரியாக வரும் பட்சத்துல இந்த முருகப்பெருமான் நீங்க எந்த குகையில இருந்தாலும் உங்களை தூக்கி மலை மேல உட்கார வைப்பான் அப்படின்றது நான் ஆத்மார்த்தமா உணர்ந்தேன். முருகனை நேசிக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அவரை நினைச்சு நீங்க சண்டை போடுங்க, உரிமையா திட்டுங்க, அந்த ஆளை எது வேணாலும் நீங்க பண்ணுங்க. ஆனாலும் சரி, அந்த ஆள் உங்களை சத்தியமா கைவிட மாட்டான். உங்களுக்கான காலம் நேரம் எப்பொழுது வருகிறது என்று அந்த கடவுளுக்கு தெரியும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 30 நாளே எல்லாம் நடக்கணும்னு சொல்லி, அதை முருகன் கொடுக்க மாட்டான். அந்த ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் உங்க வாழ்க்கையே மாத்தும். அந்த நாள் முருகனுக்கு எந்த நாள்னு தெரியும். அவர் கண்டிப்பா உங்க கூட தான் இருக்காரு, உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்றத மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். எனக்கு வந்து ஒரு பேட்டியை முடிக்கவே மனசு இல்லாம ஒன்றை முடிக்கிறேன் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த பேட்டி தான். அருண் என்னுடைய நண்பர், உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், நெருங்கிய நண்பர்னு வேற சொல்லியிருக்கிறேன். அதுக்காகவாவது மாசத்துக்கு ஒரு தடவை எங்களுக்கு வந்து நிச்சயமா அந்த பிராப்தம் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். நம்ம நிறைய பேசணும், நான் வராகியை பத்தி உங்கள்கிட்ட பேசணும், அதே மாதிரி நிறைய ஜாதக ரீதியா விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். இன்னைக்கு ஏதோ இன்கம்ப்ளீட்டா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப நிறைவா இருந்துச்சு. உங்களை சந்திச்சது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க வந்து பாக்குற பாக்கியத்தை வாராகி எனக்கு கொடுத்ததே ஒரு பெரிய பிராப்தமா நினைக்கிறேன். உங்க சந்திப்பு, உங்க நட்பு, இது எல்லாமே ரொம்ப மேன்மையா தான் நான் பாக்குறேன். இனிமேல் சென்னைக்கு வந்தா விளக்கு கடைக்கு வந்து ஒரு மணி நேரம் நான் முருகனை வேண்டிக்கிறேன், இந்த அம்மனையும் வேண்டிக்கிறேன், இவங்களை பாக்குற பாக்கியத்தை கடவுள் கொடுத்து ஸோ நம்ம மக்களுக்கும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்குரிய வாய்ப்பையும் தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷம். உங்க அழைப்புக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ரொம்ப தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டே இருங்க. கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப நல்லா வச்சிருப்பாங்க நான் வேண்டிக்கிறேன். நன்றி.